அதே மாதிரி விவசாயிங்க கடனெல்லாம் நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொன்னோம். நீங்கள் அந்த ரத்தையும் பண்ண மாட்டேன்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? என்ன பண்ணுற? ஓட்டு போட்டு உட்காந்துட்டு ஏன்டா ஓட்டு போட்டோன்னு ஒரு திடீங்க ஏன்டா போட்டுக்கிட்டோன்னு. இதுதான் நாங்கள் சரி நான் கேட்குறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பாட்டி, கேட்குறேன். என் பேர் என்ன? என் பேர் தெரியலையா? சரி, நான் எந்த கட்சியிலேருந்து வந்தேன்? சூரியன்லேருந்து வந்தானா? வந்தாலும் அது பத்து தெரியல உனக்கு. சரி, இப்போ யாரோ ஒருத்தர் எம்எல்ஏ வந்திருக்காரு, யாரும் தெரியுமா? பாட்டி நீ சொல்றது கரெக்ட் பாட்டி. 100 நாள் வேலை வேணும்னா இப்போ என்ன பண்றாங்கன்னு சொல்றேன். நிறைய இடத்துல என்ன பண்றாங்க, ஆளுங்களை குறைக்கிறதுக்கு மாநில சர்க்கார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி எல்லா இடத்துலையும் யார் யாரெல்லாம் வேலை செய்ய முடியலையோ, கொஞ்சம் முடியல கஷ்டமா இருக்கணும் கூட நீக்கிடுங்கன்ட்டாங்க. இப்போ ஊருக்கு ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 500 பேர் நீக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் எப்படி வாழ்வாதாரம் கிடைக்கும்? இப்போ உன்னை எப்படி பண்ணாங்க? யார் யாரெல்லாம் வேலை செய்யலாம் வாங்க, அதனால முடிஞ்ச வேலையை செய்ய அந்த கூலியை வாங்கிட்டு போயிட்டீங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேரை நீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஜூலை அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உன் பேரை எடுத்துட்டாங்கன்னா இனிமேட்டு நீ வேலைக்கே போக முடியாது, 100 நாள் வேலைக்கே போக முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பண்றாங்க. புதுசா வாய்ப்பு இல்லையா? அந்த சார் சொல்றாருல்ல, இல்ல அதுக்கு புதுசா வாய்ப்பு இருக்குன்னா நான் என்ன பண்றேன்? எனக்கு அதிகாரம் இருந்தா தானே பண்ணிட முடியும். இப்போ நான் கேட்கறேன், ஏன் இந்த மாசம் வருது? ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன சொன்னோம்? 100 நாள்ல கை வைக்க விட மாட்டோம்னு சொன்னோம். இப்போ ஆட்சி மாறி போச்சு, 100 நாள்ல கை வைக்கிறாங்க. யார் தட்டி கேட்கணும்? இப்போ யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்க தானே கேட்கணும். கம்முன்னு இருக்கிறார் கிராமத்தில். இப்போ நீங்க கிட்ட வந்தாலும் உரிமையா கேட்குறீங்க கரண்ட் இல்லைன்னு. எல்லாம் என்ன சொல்றாங்க? 1 மாசமா கரண்ட் வரலனா, 1 மாசமா யார் ஆட்சியில் இருக்காங்க? அதுக்கு முன்னாடி வந்துருந்ததா தண்ணி வரலன்னு நீங்க 1 மாசமா, அதுக்கு முன்னாடி வந்துருந்ததா? யாருமா கேட்காம இல்லம்மா, கேட்கிறோம். கேட்டாலும் கூட உங்களோட 10ஓட 11 கேட்கிற முடியாது. அதிகாரத்தோட உத்தர போராட்டத்தை எங்களுக்கு அதிகாரம் போயிடுச்சு இல்லை, அதிகாரம் தான் பண்ண முடியும். இப்போ ஸ்டாலின் ஐயாவே தொகைச்சுட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ திட்டங்களை கொடுத்தாரு சொல்லுங்க. மகளிர் உரிமை கேட்டீங்க, பஸ்ஸில் பயணம் போகிறது கேட்டீங்க, எல்லாருக்கும் பென்ஷன் கொடுத்தாரு, எல்லா மகளிருக்கும் அவ்வளோ கொடுத்தாரு. மார்ச் மாதம் 5000 ரூபாய் போட்டார், பிப்ரவரி மாதம் போட்டாரு, எல்லாம் பண்ணாரு. ஜனங்க அவரையே தோக்கச்சு, அவரே ஊர்ல என்ன பண்றது? யார் வந்து கேட்கறது சொல்லுங்க? கேட்கறவங்களெல்லாம் ஊர்ல வர வச்சுட்டாங்க. இப்போ கேள்வி கேட்கறதே இல்லை, மக்கள் கேட்கறாங்க. இந்த ஊர்ல எல்லா கிராமத்துக்கு போனாலும் எழுதுறாங்க மக்கள். என்ன பண்றது சொல்லுங்க? நீங்கெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணீங்க? எங்க பேரை சொன்னா விஜய் போட சொன்னா, எங்க பேசி சொன்னா ஒரு பொதுவான எப்பவுமே ஒண்ணு வச்சுங்க, வேலை வேணும், இதெல்லாம் ஊர் பிரச்சனை. இப்போ இந்த அம்மா சொன்ன தலைவர் அம்மா சொன்ன மாதிரி சொல்றாங்க, என் பேரை வந்து ஓட்டு போட சொன்னாங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு வேக எரியுது, அந்த பட்டாசு கையில கொண்டாந்து கொடுமா வச்ச பசங்க கிட்ட மத்தாப்பு கொடுப்பீங்களா? ஏன் கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க. கை கட்டு உங்களுக்கு தெரியல. இப்போ இது என்ன கண்டுக்கு தெரியாம ஒரு ஓட்டு தானே. ஒரு ஓட்டு பாவையும் புள்ள என் பேரை ஆசைப்பட்டு கேட்குது, வாய் விட்டு கேட்குது. பாட்டி ஒரே ஒரு ஓட்டு டீகளுக்கு போனேன்னுச்சு. நீங்களும் டீகளுக்கு தானே ஓட்டு போறோம். நான் போட்டு தான் ஸ்டாலின் ஜெயிப்பாரா? எவ்வளோ ஓட்டு வாங்க. என் ஒரு ஓட்டு என் பேரை ஆசாசியா கேட்டான், வாயை திறந்து கேட்டான், பாட்டி பாட்டின்னு கேட்டான். அதுக்காக போட்டேன். இப்போ அவன் இப்போ ஓட்டு போட்டு அவன் பேரை வீட்டுல போய் படுத்துக்கிறான், அவன் வேலையை பார்க்கறான். இப்போ கஷ்டப்படுறது யாரு? எப்பவுமே இதோட இல்லை, இதோட தேர்தல் முடியறது இல்லை, தேர்தல் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று வச்சுங்க, இந்த ஊரில் சொல்லிட்டு போகிறேன், ஜனங்க ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யார் நல்லது பண்ணியிருக்கிறாங்க, யார் நல்லது பண்ணுவாங்க, யார் திட்டங்களை கொடுப்பாங்கன்னு 1 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்கள் தனியாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா தமிழ்நாடு என்றைக்குமே தப்பு பண்ணாது, மஞ்சூர் தப்பு பண்ணாது. இப்போ
இப்போ இப்போ பக்கத்தில் வரும்போது தலைவரம்மா வந்து கேட்குறாங்க, கார்த்தி வந்து என்கிட்ட கேட்குறாப்புல, எங்கள் இந்த ஊருக்கு தண்ணி போனோம், அங்கே போனோம், காவணும். ஏன் கேட்குறாரு? இந்த ஊர் மேலே பிடிப்பு இருக்கிறதுனால கேட்குறாரு. இப்போ ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்திருக்காரு, என்னன்னே தெரில, எந்த ஊர்னே தெரில. காட்பாடில் ஒருத்தர் ஜெயிக்க வச்சு அமைச்சிருக்கிறாங்க, என்னன்னே தெரில. இப்போ எங்கள் அப்பா துரைமுருகன் இருக்க வரைக்கும் தேடி 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 பார்த்து அவ்வளோ பண்ணி கொடுத்தோம். கேவிக்கு இப்போ இருக்கிற காலத்தெல்லாம் அவ்வளோ பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு கஷ்டப்படுறோம். என்ன பண்ணுறது? அதிகாரத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்கம்மா, யோசிங்க. சாவியை யார்கிட்ட கொடுக்கணும், கல்லாப்பட்டி சாவி யார்கிட்ட கொடுக்கணும்னு ஒரு வாட்டி யோசிங்க. பேரன் சொன்னாங்க, பேத்தி சொன்னாங்க, குழந்தை சொல்லிச்சு, ஆசைப்பட்டுச்சு, டிவியில் பாடினாங்க, வீரவசம். இது அரசியல், இது ஆட்சி. அதனால மக்களுக்கு நல்லது தரணும்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிக்கணும். யாரால? நான் கிராமத்தில் படிச்சு சொல்லிட்டு வரேன். 100 நாள் வேலை திட்டம் ரகலே நடக்குது, மோடி தப்பு பண்றாரு, ஸ்டாலினால மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும், வேற யாராலையும் முடியாதுன்னு நான் படிச்சு சொன்னேன். மக்கள் அதை அன்னைக்கு புரிஞ்சல. இன்னைக்கு என் வேலை போச்சுன்னா எனக்கு வேலை கொடுக்குறது. இப்போ பாட்டியம்மா கேட்குறாங்க, வேற வேலை ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு. நான் எப்படி கொடுக்க முடியும்? இவ்வளோ பெரிய வேலை, 100 நாள் வேலை திட்டம்ன்றது 20 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிற திட்டம். கலைஞர் கொண்டாந்த திட்டம். கிராம பகுதியில் பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகணும்னு கொண்டாந்த திட்டம். ஏதோ அவங்களால முடிஞ்சதை வேலை செஞ்சுட்டு வாழ்வாதாரத்தோட உரிமையோட வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த 100 நாளை ஒழிக்கிறாங்க. அதுக்காக பார்லிமெண்ட்ல பேசுறோம். நான் கை காலெல்லாம் உதிரெடுத்துன்னா மூக்கில் வாயிலையும் தண்ணி ஊற்றிட்டு பேசுறேன். நான் அடிச்சுக்கிட்டேன். ஸ்டாலின் சொல்றேன் நான் தலைவர்கிட்ட, அண்ணா என்ன ஆனாலும் 100 நாள் திட்டத்தை நம்ம விடக்கூடாது, அதை தாங்கி பிடிக்கணும்னு சொன்னேன். நீ கவலைப்படாத, ஸ்டாலின் ஆட்சி இருக்கீங்க, நான் தடுத்து நிறுத்த சொன்னேன். ஆட்சி போச்சு, உடனே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல வேணி. சிந்தியம் உட்காந்து பேசு, சரியா? நான் என்ன பண்றது? என்னோட ஃபண்டில் இருந்தா கொடுக்குறேன். இல்லம்மா, என்னுடைய ஃபண்டில் எம்பி ஃபண்டில் வண்டி பேட்டரி வண்டி வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுக்குறேன். எனக்கு ப்ரொவிஷன் இருக்கான்னு தெரியல, வாங்கி கொடுக்குறேன். எஸ்எம்சி வாங்கி கொடுக்குறேன்.